ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா முத்துவேலு, சக்திவேலு, குமார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 பேரும் அரிசியை பொண்ணு கேட்கறதுக்காக தட்டு எடுத்துக்கின்னு பார்த்தீங்கன்னா கோமதியோட வீட்டுக்கு போகிறாங்க. கோமதியும் பார்த்தீங்கன்னா அங்கே பாண்டியன் இல்லாத நேரமாக பார்த்து தான் அவங்களும் போகிறாங்க. கோமதி வாங்கண்ணே உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உட்காடுறாங்க. தட்டை வாங்கி ஓரமாக ஓரமாக வைக்கிறாங்க. அண்ணன் காஃபி குடிக்கிறீங்களா, எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்றாங்க. இல்லைம்மா கோமதி, நாங்கள் ஒரு விஷயமா வந்திருக்கோம், அதை நாங்கள் கேட்டால் நீ எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அண்ணன் நான் உங்கள் தங்கச்சிண்ணே, என்ன விஷயம் சொல்லுண்ணே அப்படின்றாங்க. அப்போ முத்துவேல் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. குமாருக்கு பார்த்தீங்கன்னா அரசியை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க? குமாருக்கா? அவனுக்கா போயிட்டு என்னோட பொண்ணை கேட்டு வந்திருக்கீங்க? நான் தெருவில் போகிறவனுக்கு பொண்ணு கொடுத்தாலையும் கொடுப்பேனே தவிர உன்னோட அந்த பையனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சக்திவேல் பார்த்தீங்கன்னா என்னோட பையன் அவ்வளோ கேவலமாக போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சக்திவேல் கோவப்படுறாங்க. அமைதியாக பார்த்தீங்கன்னா தட்டு எடுத்துன்னு போகலான்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரசி பார்த்தீங்கன்னா இவனுக்கு பொண்ணு கேட்டா வந்தீங்க நீங்க, இவனை எந்த ஒரு பொண்ணுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. இவனோட குணத்துக்காக இவனுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாது. கட்ட பிரம்மச்சாரியா தான் இவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க. அப்ப சக்திவேல் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்கண்ணே, கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. அதுக்குன்னு கட்ட பிரம்மச்சாரியா தான் இருப்பான் அப்படி இப்படின்னெல்லாம் பேசினா நடக்கிறதே வேறண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சக்திவேல் கிளம்பிடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா இங்க அப்பத்த பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு, எவ்வளோ ஒரு இதா வீட்டுக்கு வந்துச்சு. அது எவ்வளோ ஒரு இது பண்ணி நீ இந்த வீட்லேருந்து அத அனுப்பிச்சு வச்சுட்ட. இப்ப எந்த மூஞ்சி வச்சுன்டா நீங்க போய் பொண்ணு கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாண்டியன் பாத்தியா அவனோட பிள்ளைங்களெல்லாம் எப்படி வளர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, நீ அந்த மாரி உன்னோட பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கியாடா? எந்த மூஞ்சி வச்சுன்டா நீ அந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்க போன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பத்தா கேட்குறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.